கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நான் ஆண்டவருக்குள்ள நம்புகிறேன். உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபித்து கொண்டும் வருகிறேன் தேவ பிள்ளைகளை. சரி, இந்த காலை நேரத்திலையும் நீதிமொழிகள் 16வது அதிகாரம் அவனுடைய 8வது வசனத்தை வாசிக்கிறேன். அநியாயமாய் வந்த அதிக வருமானத்திலும் நியாயமாய் வந்த கொஞ்ச வருமானமே உத்தமம் என்று எழுதியிருக்கிறது. இன்னைக்கு அநியாயமாய் அல்ல, நியாயமாய் இருன்னு உங்ககிட்ட நான் பேச விரும்புகிறேன். இன்னைக்கு நியாயமா இருக்கிறவங்களை பார்க்கறது இந்த உலகத்துல ரொம்ப கஷ்டம். உண்மையா இருக்கிறவங்களை பார்க்கறது ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஆனா நிறைய பேர் அநியாயமா நிறைய பேர்கிட்ட நடந்துக்கிறாங்க, நிறைய பேரை அநியாயமா நடத்துறாங்கங்க. வேதம் சொல்லுது, அநியாயமாய் வந்த அதிக வருமானத்திலும் கொஞ்சமாய் வந்த நியாயமாய் வந்த கொஞ்ச வருமானம் உத்தமம்னு பைபிள்ல இருக்கு. இன்னைக்கு அடுத்தவங்களுடைய கண்ணீரினால வந்த வருமானம் உனக்கு சாபத்தை கொண்டு வரும். அநேகரை கஷ்டப்படுத்தி நீ வாங்குற வருமானம் கண்டிப்பா உனக்கு வேதனையை தான் தரும். அதனால நிம்மதியா இருக்க முடியாது. நான் கடந்த நாட்களிலே உங்ககிட்ட சொன்னான்னு தெரியல, நான் ஒரு ஜெப கோபுரத்தை கட்டி கொண்டு இருக்கிறேன். தேவன் சீக்கிரத்தில் அதனுடைய வேலைகளை முடிக்க உதவி செய்வாராக. ஒரு அம்மா கொண்டு வந்து, நாங்கள் ஜெப கோபுரத்துக்குன்னு உங்களுக்கு நான் ஒரு 30,000 ரூபா தரேன்னு அந்த அம்மா என்கிட்ட கொண்டு கொஞ்சம் காசு தந்துச்சு. அப்போ நான் அதை வாங்கிட்டு ஜெபம் பண்ணலான்னு சொல்லும்போது எனக்கு முன்னாடி ஒரு தாலி மாத்திரம் தெரியுது. அப்படி அப்போ இப்படியெல்லாம் நடக்குமான்னு கேட்டால் எனக்கு நடக்குதுங்க. அப்போ அந்த அம்மாட்ட கேட்டேன், அம்மா எனக்கு இந்த பணத்தை வாங்கும்போது தாலி தெரியுது அப்படின்னு. தம்பி அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு நான் சொன்னேன், எனக்கு இந்த பணம் வேண்டாமா அப்படின்னு. என்ன பிரதர், நான் சர்ச்சு கட்டுறதுக்கு எவ்வளோ பாரத்தோட தந்திருக்கேன்னு, இந்த பணம் எதனால வந்ததுன்னு நீங்கள் சொல்லாமல் நான் வாங்க மாட்டேன்னு. தம்பி, ஒரு விதவையான அம்மா புருஷன் கடனை எல்லாம் வாங்கிட்டு போயிட்டான். அந்த அம்மாட்ட ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்தேன், கொஞ்சம் டார்ச்சர் தான் பண்ணிட்டேன். அந்த அம்மா கடைசியாக இருக்கிறது என் புருஷன் ஞாபகமாக தாலி தான், அதை விற்று இந்த பணத்தை தந்திருக்குன்னு. தேவ பிள்ளைகளே, அதை வாங்கி நான் ஜெப கோபுரத்தை கட்டினால் தேவன் என்ன சொல்லுவார்? நான் அதை அப்படியே கொடுத்து விட்டுட்டேன். உங்களுக்கு நிம்மதியா இருக்கணும்னா இந்த பணத்தை கொண்டு போய் அந்த அம்மா கையில கொடுத்துருங்க, பணத்தை தர சொல்லுங்க, வட்டி வாங்காதீங்கன்னு சொல்லி அனுப்பினேன் நான். இன்னைக்கு நிறைய பேர் சம்பாதிக்கணும், வருமானம் வரணும்னு அநியாயமா செய்யற, வட்டி மேல வட்டி வாங்குற, அநேகருடைய கண்ணீரை சம்பாதிக்கிற. ஆனா கூலி வேலையோ வீட்டு வேலையோ கார்ப்பரேஷன்ல வேலையோ எதுவா இருந்தாலும் சரி, உனக்கு சின்ன வேலையா இருந்தாலும் கொஞ்சமா வருமானம் வந்தாலும் அந்த கொஞ்சத்தை பல மடங்கு ஆக்குகிறவர் என் ஆண்டவராகிய இயேசு, மறந்துடாத. அதனால நீங்க வக்கீலா இருக்கலாம், நீங்க போலீஸா இருக்கலாம், நீங்க பெரிய அரசியல்வாதியா கூட இருக்கலாம், இல்லாட்டி பெரிய ஒரு கம்பெனியை நடத்தலாம், எதுவா இருக்கலாம். தேவ பிள்ளையே, அநியாயமா எதையும் செய்யாதீங்க, நியாயமா இருங்க. கர்த்தர் உங்க குடும்பத்தை பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களில் ஏறி வர பண்ணுவார். ஜெபிப்போமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக நன்றி சொல்றேன். ஆண்டவரே, இந்த நல்ல நாளில ஆண்டவரே, அநியாயமாய் வந்த வருமானங்கள் எங்களுக்கு வேண்டாம்.
தவறான வழியில் வந்த பணம் எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. நேர் வழியில், நல்ல வழியில் தருகிற கொஞ்சம் கூட எங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஆண்டவரே. அப்படி எங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். தடைகளை எல்லாம் மாற்றும் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.